ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான கேரட் பாதாம் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு நல்லா குளுன்ட்டு ஹெல்த்தியாக உள்ள கேரட் பாதாம் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச கேரட் எடுத்திருக்கேன். ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன். இதில் ஊற வச்ச பாதாம் அது எடுத்திருக்கேன், ஒரு 20 காண இருக்கும். தேவையான சர்க்கரை, 2 ஏலக்காய் வாசனைக்காக. அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம கேரட் பாதாம் ஜூஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கேரட்டை நம்ம கோர்ஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா கொரப்பாக இதை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெயிலுக்கு நம்ம ஜூஸ் குடித்தாப்புலையும் ஆச்சு. நல்ல ஹெல்த்தியான கேரட் பாதாம் ஜூஸ் கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருக்கும். இப்போது கேரட் விழுதுகளை நல்லா அரைச்சாச்சு. இப்போது இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா நல்லா எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா 2 தடவை நான் இதை இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா சத்து உள்ளதாக இருக்கும் இந்த கேரட் பாதாம் ஜூஸு. அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஜூஸ் குடித்தோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான கேரட் பாதாம் ஜூஸு அருமையாக நம்ம 10 நிமிஷத்தில் சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம். கேரட் நல்லா அரைச்சதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது ஊற வச்ச பாதாமையும் ஏலக்காவையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு. நம்ம கேரட் வடிகட்டி வச்சதோட நம்ம ஊற வச்ச பாதாமையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா அதில் தண்ணியும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 3 பேர் சாப்பிட்றாப்புல இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை இப்படியே பரிமாறினாலும் பரிமாறலாம், ஐஸ் போட்டுனாலும் பரிமாறலாம். அவ்வளோதான், கேரட் பாதாம் ஜூஸு அருமையாகவே ரெடி ஆயிடுச்சு. ஐஸ் க்யூப்ஸ் 2 இதுலேயும் நான் போட்டுக்கிறேன். வெயில் நேரங்களில் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கேரட் ஜூஸ் குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல எளிமையான முறையில் சூப்பரான கேரட் பாதாம் ஜூஸு சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஆரோக்கியமான சத்து நிறைந்த கேரட் பாதாம் ஜூஸ் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.